ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே 100வது ஆண்டு விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாட இருக்கின்ற பண்ணை உலை பரித்திருத்துவ ஆலயத்தின் சபை விசுவாசத்தின் பிள்ளைகள் உங்கள் அனைவரையும் மற்றும் விழா குழு தலைவர் ரெவரண்ட் ஜான் வெஸ்லி ஐயா அவர்களையும் மற்றும் விழா குழு உறுப்பினர்களையும் நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். 100வது ஆண்டு விழாவை கொண்டாட இருப்பதை நினைத்து நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றேன். அதே நேரத்தில் பண்ணவளை மண்ணின் மைந்தனாகிய நான் கடந்து வந்த பாதைகளை நான் திருப்பி பார்க்கின்றேன். நான் உன்னை தாயின் வயிற்றிலிருந்து உருவாக்கும் முன்னே அறிந்தேன். எரேமியா 1வது அதிகாரம் 5ஆம் வசனத்தின் அடிப்படையில் எனது தாயாரின் வயிற்றில் நான் இருக்கும் பொழுதே எனது தகப்பனார் மிஸ்டர் ஜான் அவருடைய தாயார் அன்னத்தாய் எனது பாட்டி அவர் சொன்ன வார்த்தை, இவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அவனுக்கு காலேப் என்று பெயரிட வேண்டும், அவன் குருவானவர் பட்டம் பெறுவான் என்று ஆண்டவர் எனக்கு சொப்பனத்திலே வெளிப்படுத்தியிருக்கிறார். அதே போன்று எனது தாயார் திருமதி கோயில் பிச்சை அவருடைய தாயார் பார்வதி பாட்டி, இவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட வேண்டும், அவன் குருவானவர் பட்டம் பெறுவான் என்று ஆண்டவர் சொப்பனத்தில் வெளிப்படுத்தியிருக்கின்றார். 2 பாட்டிக்கும் ஆண்டவர் ஒன்று போல் சொப்பனத்தில் வெளிப்படுத்தின பிரகாரமாக நான் பிறந்தேன். 2 பாட்டியும் என்னை தூக்கி எடுத்து சிலுவை அடையாளத்தை வரைந்து காலேப், சாமுவேல் என பெயரிட்டார்கள். அதன் அடிப்படையிலே நான் வளர வளர எனது பெற்றோருடைய நற்போதனையிலே வளர்க்கப்பட்டேன். அத்துடன் என்னுடைய அத்தை மற்றும் பெரியப்பா சித்தப்பா அவருடைய நற்போதனையிலே வளர்க்கப்பட்டேன். உலக கல்வியாக 8வது வரைக்கும் எனது சித்தப்பா மற்றும் அத்தை அவருடைய வீட்டிலிருந்து நான் படித்தேன். மேற்கொண்டு படிப்பதற்கு வசதியில்லாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடுமோ என நினைத்து பண்ணவளை கேனேஜ் கோம்பிலே என்னை கொண்டு சேர்த்தார்கள். கேனேஜ் கோம் மூலமாக 8வது இறையியல் கல்வி வரைக்கும் நான் படித்து தொடர்ந்து ஒன்றிணைக்கப்பட்ட திருமண்டலமாக இருந்த திருநெல்வேலி திருமண்டலத்தின் மூலமாக நான் குரு பட்டம் பெற்று நான் குருவானவராக பணிபுரியக்கூடிய பெரிதான வாய்ப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் என்பதை நினைத்து பார்த்து நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். சங்கீதம் 136:23ஆம் வசனத்தின் அடிப்படையிலே தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்கிற அந்த வார்த்தையை நான் நினைத்து பார்க்கும் பொழுது, எளிமையான குடும்பத்தில் பிறந்த என்னை ஆண்டவர் பண்ணை உலை பரித்திருத்துவ ஆலயத்திற்கு சாட்சியாக திருநெல்வேலி திருமண்டலத்திலே சிறந்த போதகராக பணியாற்றக்கூடிய
பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்த்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன். சங்கீதம் 113:7-8 நாம் பார்க்கும் பொழுது, அவர் சிறியவனை புலிதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார் என்கிற வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவர் என்னை ஊழிய பாதையிலே உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி அழகு பார்த்து வைத்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்த்து நான் இறைவனை துதிக்கிறேன். இதற்கு காரணம், பண்ணவிளை பரித்திருத்துவ ஆலயத்திலே நான் சிறுவனாக இருக்கும் பொழுது வளம் வந்த நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன். நான் வாலிபனாக இருக்கும் பொழுது வளம் வந்த நாட்களை நினைத்து பார்க்கிறேன். அந்த நாட்களிலே ஞாயிறு பாடசாலை வகுப்புகளை நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். வாலிபர் கூடுகளை நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். மேலும் கிராம சுவிசேஷ ஊழியம் மாதத்திற்கு ஒரு முறை சிறப்பான முறையில் நடைபெறும். அதில் நான் கலந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நான் அறிவித்திருக்கின்றேன். அதன் விளைவாக ஆண்டவர் என்னை ஊழியத்தின் மூலமாக இன்றைக்கு அவர் பயன்படுத்திக் கொண்டு வருகிறார் என்று சொன்னால், அதை நான் நினைத்து பார்த்து நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றேன். என்னை போன்று அநேக போதக பிதாக்கள், அநேக மிஷனரிகள், அநேக ஊழியர்கள் அந்த பண்ணவளை மண்ணிலிருந்து எழும்பியிருக்கின்றார்கள் என்று நினைத்து பார்க்கின்றேன். அதோடு பேராயர்கள் எழும்பி ஆண்டவருடைய திருப்பணிகளை ஆற்றியிருக்கின்றார்கள். அதை நினைத்து நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றேன். தொழில் ரீதியாக அநேக தொழில் அதிபர்கள் இருக்கின்றார்கள். மேலும் அரசு துறையிலே சிறந்த பொறுப்புள்ள அதிகாரிகளாக பணியாற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதெல்லாம் நான் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். இப்பொழுதும் 100வது ஆண்டு விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய நாட்களிலே இன்னும் இந்த பண்ணவளை மண்ணுக்கு சாட்சியாக எண்ணற்ற தொழில் அதிபர்கள் எழும்ப வேண்டும், எண்ணற்ற அரசு துறை அதிகாரிகள் எழும்ப வேண்டும், எண்ணற்ற மிஷனரிகள் எழும்ப வேண்டும், எண்ணற்ற ஊழியர்கள் எழும்ப வேண்டும், எண்ணற்ற போதகர்கள் எழும்ப வேண்டும். நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பண்ணவளை திருச்சபை விசுவாசத்தின் பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ளாக வளர்ந்து பெருகிட வேண்டும். உலக ஆசீர்வாதங்களாலும் பொங்கி நிறைந்து காணப்பட வேண்டும். எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையிலே பண்ணவளை மண்ணில் மைந்தர்கள் அனைவரும் அந்த இறை அரசுக்கு சொந்தமானவர்களாக காணப்பட வேண்டும் என்கிற உயரிய உள்ளத்தோடு உங்களை நான் மனதார வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் வரக்கூடிய காலகட்டத்திலும் இன்னும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அனைவரையும் எல்லா விதமான காரியங்களிலும் ஆசீர்வாதத்தோடு நிறைந்து காணப்படுவதற்கு துணை புரிவார். அதற்காக நான் ஆண்டு சமூகத்திலே பிரார்த்தனை செய்கின்றேன். நாம் இணைந்து ஒருமித்து நாம் பிரார்த்தனை செய்வோம். ஒருவேளை சரீர பிரகாரமாக நாம் ஆங்காங்கே பிரிந்து கிடந்தாலும் ஆன்மீகத்திலே நாம் ஒருவருக்கொருவர் நினைத்துக் கொள்வோம். ஆன்மீகத்திலே ஒருவருக்கு நினைத்துக் கொள்வது அது பெரிய ஆசீர்வாதம். சரீர பிரகாரமாக நாம் சந்திக்கக்கூடிய நாட்களிலே நம்முடைய அன்பையும் நம்முடைய ஐக்கியத்தையும் நம்முடைய பரஸ்பர உறவுகளையும் வளர்த்துக் கொள்வதற்கு இறைவன் நமக்கு தொடர்ந்து துணை புரிவாராக. வாழ்க பண்ணவளை பரித்திருத்துவ ஆலயம், வளர்ந்து பெருக பரித்திருத்துவ ஆலயத்தின் சபை மக்கள் என்று வாழ்த்தி உங்களுக்கு நன்றி கூறி
என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.